அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். குருஸ்துதி. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைः. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சதேகம் பரம் கேவலம் நிர்விகாரம் நிராகாரமானந்த மாத்ரம் பவித்ரம் ஸ்வயம் ஜோதிரவ்யக்தமாகாசகல்பம் ஸ்ருதிர்ப்ரம்ம யத்பாக தஸ்மை நமஸ்தே. ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை தம் ஹதேவாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. நாம தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தினுடைய நிறைவு பகுதியை நாம நெருங்கி கொண்டிருக்கிறோம். நேத்திக்கு அந்த ஸ்லோகம் அழகான ஒரு உவமானங்களை சொல்லுகிறது. நான் எப்பொழுதும் மாறாமல் இருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் தோன்றக்கூடிய அனைத்து விஷயங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அப்ப நான் எண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்புரணம் எனக்குள்ளே எக்காலத்திலும் எப்பொழுதும் அது மாறாமல் என்னுள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஸ்புரணம், அந்த ஒரு உணர்வு, அந்த அறிவுதான் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. அப்ப நான் என்பதற்கு பொருத்தமானது அதுவேதானே தவிர, இந்த நான் சொல்லிட்டு நான் என்னை இந்த உடலோடும் மனதோடும் புத்தியோடும் ஆனந்தம் என்று சுக விஷயங்களோடும் நான் இணைத்து கொண்டு என்னை நான் என்று போலியான நானாக என்னை நான் அபிமானித்து கொண்டு இருக்கிறேன். உண்மையான நானை நான் இப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன். எப்படி? அந்த தூய ஸ்புரணம். அப்ப அதுதான் அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கிறது. ஆகையினால் அந்த நான் என்பது ஆத்மாவிற்குத்தான் பொருந்துமே தவிர, சுத்த சித்தத்திற்குத்தான் பொருந்துமே தவிர, அந்த அறிவுக்குத்தான் பொருந்துமே தவிர இந்த கற்பிதங்களுக்கு பொருந்தாது என்பது தெளிவுபட உணர்த்தியாச்சு. ஆனாலும் இந்த உலகம், உறவுகள் எல்லாமேயே எனக்கு தெரிகின்றதே. இந்த உலகம் என்பது நித்தியம் போல எனக்கு காணப்படுகிறதே. காட்சிகள் எல்லாமேயே உண்மை என்பது போல எனக்கு காணப்படுகிறதே. அப்படி என்றால் நான் அதனை எவ்வாறு கையாளுவது? ஒரு கேள்வி வந்துருது இல்ல. இப்போ அதுதானே தெரிஞ்சு போயாச்சு. ஆனால் இந்த உலக விவகாரங்களோடு தான் நான் உழல வேண்டி இருக்கு. இப்ப நான் ஆன்மா, நான் பிரம்மம், நான் தூய அறிவு என்பதை அறிந்து கொண்டதினால் இந்த உலகம் மாறிவிடுகிறதா? மாறவே இல்லை. எனக்கு ஆத்ம ஞானம் இந்த சாஸ்திரங்களின் வாயிலாக எனக்கு கிடைத்து விட்டது. வீட்டில் உள்ளவர்கள் மாறிவிடுகிறார்களா? காலையில் தூங்கி எழுந்ததும் அதே வீடு, அதே மனிதர்கள், அதே கூக்குரல்கள், அதே சண்டைகள், அதே சச்சரவுகள், அதே வேலை, அதே ஆபீஸ் இல்லையா? அதே ஆபீஸ், அதே சக ஊழியர்கள், அதே பிரச்சனை தான். நேத்திக்கு என்னது புலம்பினாங்களோ புலம்பினதனுடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கும் புலம்புது. நான் ஞானம் அடைந்து விட்டதுனால இது மாறுகிறதா? மாறவே இல்லை. அப்ப இதுல நான் என்ன புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது என்பதாக இந்த ஸ்லோகம் அழகாக கொண்டு செல்கிறது. பார்ப்போம். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் 8வது ஸ்லோகம் பார்க்கிறோம்.
விஸ்வம் பஷ்யதி காரிய காரணதயா ஸ்வஸ்வாமி சம்பந்ததஹ சிஷ்யாச்சாரியதயா ததைவ பித்ருபுத்ராத்யாத்மனா பேததஹ ஸ்வப்னே ஜாக்ருதி வாய ஏஷ புருஷோ மாயா பரிப்ராமிதஹ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. அழகாக இந்த ஸ்லோகம் விளக்குகிறது. விஸ்வம் பஷ்யதி, நான் இந்த உலகை பார்க்கிறேன். காரண காரியத்தையா, அப்ப இங்க இருக்கிறதெல்லாம் என்ன, எவ்வாறு இருக்கிறது? காரண காரிய உறவுகள் தான் இங்கே இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? ஸ்வஸ்வாமி சம்பந்தகா சம்பந்ததகா, அதாவது ஸ்வஸ்வாமி எனக்கு நான், அப்போ நான் தான் எஜமானன்னு என்ன நான் பாவிச்சுக்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் எஜமானன், இந்த எஜமானனுக்கு உண்டான உடைமைகள், இந்த எஜமானனுக்கு உண்டான உறவுகள். நான் இருக்கிறேன், எனது உடைமைகள், எனது உறவுகள். அதுக்கு அடுத்தது என்னது? ஆச்சாரியன், மாணவன், சிஷ்யாச்சாரிய தயா ததைவ. அப்புறமா என்னது? பித்ரு புத்ரா தியாத்மனா பேததகா, பித்ரு புத்ரா அப்பா மகன் மகள் அப்படிங்கக்கூடிய உறவுகள். ஆத்மனா பேததகா, எல்லாமேயே எனக்கு தனித்தனி ஆத்மாவாக தெரிகிறது, வேறுபட்டதாக தெரிகிறது. கனவுல இருந்து விழித்து கொண்டவன் அவன் தூய அறிவை பெறுகிறான். இது கனவு என்பது. அப்ப இங்க என்னதுன்னா, விழிப்பில் விழித்து கொண்டவன் இங்கே மாயையால் அனைத்து காரியங்களும் நடைபெறுகின்றன என்பதனால் அதற்குள் சிக்கிக் கொள்வது இல்லை. இந்த ஒரு புரிதலினால் அவன் சிக்கிக் கொள்வது இல்லை. இப்ப பார்ப்போம். பொதுவா நாம இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறோம்னா, ஒரு காரணம், அந்த காரணம் ஒரு காரியம் நடக்கிறது, அந்த காரணத்திற்கு காரியம் நடக்கிறதுங்கும் போது அது ஒரு காரணம், காரணத்தினுடைய விளைவு அங்கே காரியமாக பார்க்கப்படுகிறது. உதாரணம் என்ன? ஒரு விதையினுடைய காரணம் அங்கே ஒரு மரம் உருவாகிறது. பெற்றோர் காரணம், தாய் தகப்பன் காரணம் ஒரு குழந்தை பிறக்கிறது. அப்போ பாருங்களேன், இது எல்லாமேயே மனதினுடைய ஒரு கட்டமைப்பாக இருக்கு. ஒரு விதையை போட்டோம்னாக்க மரம் வருகிறது, பெற்றோர் மூலமாக குழந்தை வெளிவருகிறது. ஆனா பாருங்க, எல்லா விதைகளும் மரமும் ஆவதில்லை. எல்லா பெற்றோர்களுக்குமேயே அந்த சிருஷ்டிக்குண்டான ஒரு விஷயம் அங்கே இருப்பதில்லை. அப்போ இது எல்லாமேயே மனதினுடைய கட்டமைப்பு என்று பார்க்கப்படுவதானால், நான் நினைப்பது என்ன நினைக்கிறோம்? இது என்னுடைய வீடு, இது என்னுடைய மகன், இது என்னுடைய குரு என்பது போல இவைகள் எல்லாம் மனது உருவாக்கிய அடையாளங்கள் மட்டுமே. விதை போடுகிறோம், மரம் வளர்கிறது. அந்த மரம் வளரவில்லை என்றால் அந்த ஒரு விதை அங்கே வருந்துகிறதா? இல்ல. தாய் தகப்பன் மூலமாக குழந்தை வருகிறது. ஆனால் அந்த குழந்தை பெறவில்லை என்றால் தாய் தகப்பன் என்ன நினைக்கிறார்கள்? தன்னை குறையுள்ளவர்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது அதான் மனதினுடைய கட்டமைப்பு. அப்புறமா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இது என்னுடைய சொத்துக்கள், இது என்னுடைய குழந்தை, இது எனக்கு குரு, இது என்னுடைய குரு, இவர்கள் எல்லாம் எனக்கு பிடித்தமானவர்கள். அடுத்தது என்னது? இவர்கள் எல்லாம் பிடித்தமானவர்கள்னு சொல்லும் பொழுதே பிடிக்காதவர்கள் வேற ஒருத்தர் இருக்கிறார்னு அர்த்தம். இவர்களுடைய கருத்துக்கும் எனக்கும் ஒத்து வராது, ஆகையினால் நான் இவர்களை வெறுக்கிறேன், நான் இவர்களை ஒதுக்கி வைக்கிறேன். ஒதுக்குவது.
அப்ப இது எல்லாமேயே மனம் உருவாக்கிய அடையாளங்கள். ஏன்னா இந்த மனசுதான் என்ன பண்ணிக்குது, அதாவது உள்ளது இது இது இந்த மனசுக்கு பிடிச்சமான மாதிரி யார் யார் இருக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் உறவுகள் சொந்தம் என்று பெயர் வைத்துக் கொள்கிறது. இந்த மனதினுடைய கருத்திற்கு தனித்த இந்த ஒரு மனதினுடைய கருத்துக்கு ஒத்திசைவு பண்ணாதவர்களுடைய விஷயங்களை தனிச்சு வச்சுக்கிறது, பிரிச்சு வச்சுக்கிறது. அப்போ இப்படித்தான் இந்த ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் இறைமை, அதாவது இருமை நிறைந்த வேறுபாடுகள் மட்டுமே தான் இந்த உலகம் பூராவுமையே இருக்கு. ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மரம் குட்டையாக இருக்கிறது, அந்த மரம் இந்த மரம் நல்ல கனிகளை தருகிறது, அந்த மரம் நல்ல காய்கனிகளை தருவதில்லை இல்லையா? பூச்செடிகள்ல கூட இந்த செடியில உள்ள பூ ரொம்ப அழகாக இருக்கும், இந்த செடியில உள்ள பூ சுமாராக இருக்கும். இது எல்லாமே என்னுடைய கற்பிதத்தை நான் அதிலே ஏற்றி வைக்கிறேன். அப்ப என்னன்னா மனதில் ஏற்றி வைத்து கொண்ட இந்த இருமைகள் இருக்கிறது அல்லவா, இதுதான் இந்த ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் இருமைகள் நிறைந்த வேறுபாடுகள் நிறைந்த உலகமாக எனக்கு காட்சி அளிக்கிறது. அப்ப நான் எப்படி ஏத்தி வச்சுக்கிறேன், நான் ஒருத்தன் இருக்கிறேன், அது நான், நீனு ஒரு ஆள் இருக்கிற, அங்கே நீ. அப்போ இதுன்னு ஒண்ணு இருக்கு, அதுன்னு ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு இருக்கு. இவையெல்லாம் இவ்வாறாக இருக்கின்றன, அவையெல்லாம் வேறுபட்டதாக இருக்கின்றன. இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்ன பண்ணுகிறோம், இரண்டு இரண்டாக வேறுபட்டு வேறுபட்டு நாம என்ன பண்ணுகிறோம், பார்க்கிறோம். ஆனா வாஸ்தவத்துக்கு பாருங்க, இங்கே கனவுல நமக்கு சில விஷயங்கள் நமக்கு கனவுல வருது. அது யார் யாரெல்லாமோ வராங்க போறாங்க. ஆனால் அங்கே தோன்றக்கூடிய உறவுகள் அங்கே இருக்கின்றன. உண்மை போல நமக்கு அவை தெரிகிறது. ஆனால் அவை அந்த உறவுகள் எது நிமித்தம் வரைக்கும் தெரிகிறது, நான் கனவிலிருந்து வெளிப்படுவது வரைக்கும், நான் தூக்கத்துல இருந்து நான் எழுந்திருக்கிறது வரைக்கும் எனக்கு அந்த கனவு உண்மை என்பது போல தெரிகிறது. அதில் என்ன அன்போடு பாராட்டுகிறார்கள், என்னை மடியில வச்சு கொஞ்சறாங்க அம்மா, என்னுடைய இயக்கங்களுக்கு எல்லாமே அங்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கிறது கனவுல. அப்ப எனக்கு அந்த கனவு சுகமானதாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. இன்னும் அப்படியே நான் நீடித்து இருக்கலாம் என்று நான் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுதே அம்மா எழுப்பி விட்டுறாங்க, எப்பா நேரமாயிடுச்சுப்பா, வேலைக்கு போகணும்ல அப்படின்னு. அப்ப பாருங்களேன், அப்ப கனவுல நமக்கு உறவுகள் எல்லாமே இருக்கிற மாதிரி, அதாவது வீடு தெரியுது, எல்லாமே தெரியுது. இவைகள் எல்லாம் உண்மை போல தோன்றுவது கனவு காணும் வரை மட்டுமே தானே தவிர, விழித்ததும் அவை எல்லாம் மாயையாக மறைந்து விடுகிறது. அது போல இந்த விழிப்பு உலகம் இருக்கிறதே, இது இந்த மனம் இருக்கிற வரை இந்த உலகம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த மனிதனுடைய மனம் என்கிற இந்த ஒரு மாயையால் தொடர்ந்து அவன் அங்கே சுழற்றப்பட்டு கொண்டு இருக்கிறான். இவ்வாறாக அந்த மாயையிலேயே சுழற்றப்பட்டு கொண்டு இருப்பதனால் தினம் 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 ஒரே மாதிரி, இப்ப கனவுல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வேற வேற மாதிரி எல்லாம் வந்துருது. இன்னைக்கு கனவு காண்ற மாதிரி நாளைக்கு இருக்கிறது இல்ல. எனக்கு பகவத்கீதை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் இன்னைக்கு ராத்திரிக்கு பகவத்கீதையில இந்த விஸ்வரூப அத்தியாயம் இருக்கிறது இல்லையா, அதுல பகவானுடைய தோற்ற வர்ணனைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் இங்க இந்த விஸ்வரூப தரிசனத்தவையே தியானம் பண்ணி நான் கனவுல நான் விஸ்வரூப தரிசனத்தோடவையே நான் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு கனவை காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம நிச்சயம் பண்ணிட்டு படுத்துக்க முடியுமா? அங்க அந்த விஸ்வரூபம் தெரியாது, வேற என்னெல்லாமோ விஸ்வரூபமா காட்சி அளிக்கும். ஒண்ணு பயமுறுத்துறதாட்டு இருக்கும், அல்லது வேற ஒரு உலகத்துக்கே கொண்டு போற மாதிரி இருக்கும். அங்க வேற ஒரு பிரம்மாண்டம் நமக்கு அங்கே படைக்கப்படுகிறது. அப்போ கனவு கூட என்னுடைய நிச்சயத்துல இல்ல. அப்போ இந்த மாயைங்கிறது வெளி உலகத்துல இவன் தினம் 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 அதே மனிதர்கள், அதே சூழ்நிலைகள் எல்லாவற்றையுமே அப்படியே பார்த்து 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 அவன் அவ்வாறே பழகி வருவதனால் இவன் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய உண்மை தன்மையை இங்கே மறந்துவிட்டு காணும் தோற்றங்களை நிஜம் என்று நம்பி
அதனோடு ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த சம்பந்தத்திற்காக வேண்டி நான் உழைக்கிறேன். இது என்னுடைய கடமை, நான் செய்கிறேன். சரி, அது கடமை என்கிறதோட மட்டுமே தான். ஆனால் அந்த கடமைகளில் நான் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு பொழுது எனக்கு அது பிரச்சனையாகிறது. வயிற்று குழப்புக்கு எனக்கு ஒரு வேலை செய்யணும். அந்த வேலை நியாயமான வேலையாக இருக்கணும். செய்யலாம், தப்பில்ல. ஆனால் நான் இதைத்தான் செய்வேன், அதை நான் செய்யவே மாட்டேன். எனக்கு இதுதான் சரி. அப்படிங்கிற மாதிரியான பிணைப்புகளை நாமளே ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது என்ன ஆகுறது? சில பிரச்சனைகளை நாம சந்திக்க வரும் பொழுது நமக்கு வெறுப்பு ஏற்படுகிறது. அந்த இடத்துல நமக்கு ஒரு துக்கம் ஏற்படுகிறது. இப்ப இதுல நாம புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், ஆமாம் இதை நானாகத்தான் விரும்பிதான் நான் இதை ஏற்கிறேன்னு சொல்லும் பொழுது அதுல உள்ள துன்பத்தையும் அவ்வாறே ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பி நானாக ஏற்றுக்கொண்டது. இந்த வேலை எனக்கு இப்படிப்பட்ட வேலைதான் எனக்கு வேண்டும் என்று நான் உறுதிப்பட திடமாக இருந்து நான் இதுதான் வேணும் என்று நானாக ஏற்றுக்கொண்ட விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இதனுடைய லாப நஷ்டங்கள் எல்லாமே என்னை சார்ந்தது அப்படிங்கறதுனால நான் அதை அப்படியே ஏத்துக்குவேன். அப்ப அவனுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப இதுல ஒரு புரிதல் இருக்கிறதுனால அந்த புரிதலுமே நான் அப்படிங்கக்கூடிய ஒரு தனித்த ஒரு அகங்காரத்தினோட இருக்கிறதுனால. ஆனால் இங்கே நமக்கு சாஸ்திரம் சொல்ல வருது என்னதுன்னா, இவன் தன்னுடைய உண்மை தன்மையே மறந்து விடுகிறான். நீ இங்கே ஒரு கடமை ஆற்றுவதற்காக வேண்டி இங்க நீ வரல. உன்னுடைய அந்த ஒரு மனம் இருக்கிறது இல்லவா, அந்த மனம்தான் இங்கே ஒரு தோற்றத்தை உருக்கொண்டு அது இங்கே வந்து அதற்குண்டான வேலைகளை செய்கிறது. அது செய்துவிட்டு போகட்டும். ஆனால் அதனை சாட்சியாக பார்க்கிற சுத்தமான அறிவே நீ புரிஞ்சுக்கிட்டு நீ அந்த வேலையை செய். அப்ப என்ன பண்ணுவான்? வேலை வந்தாலும் அவனுக்கு கஷ்டம் இல்லை, வேலை போனாலும் அவனுக்கு துயரம் இல்லை. ஏனென்றால் இங்கே அந்த மனம் படைக்கப்படுகிறது. அது ஈஸ்வர நியதிப்படி அதுக்குண்டான காரண காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்குண்டான காரணம் நான் அல்ல. காரணம் இந்த ஈஸ்வர மனமேதான் அத்தனைக்கும் காரணமாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளும் பொழுது அவன் அந்த காரண காரிய சம்பந்தத்தில் இருந்து விடுபட்டவனாகிறான். அப்போ இங்க என்ன ஆகிறது? அந்த மாயையினால வெளியில உள்ள உலகத்துல உள்ள அபிமானத்தினால தான் அவன் தன்னுடைய உண்மையை இங்கே மறந்து விடுகிறான். அப்ப ஆழமான இங்க ஒரு உண்மை என்ன உண்மை? இங்கே காரணம் ஏதுமே இல்லை, இங்கே உறவுகள் என்பது ஒன்றுமே இல்லை, இங்கே எந்த இருமை வேறுபாடுகள் ஒன்றுமே இல்லை. அப்ப இவைகள் எல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரமே. அப்படியானால் இந்த உலகம் என்பது உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த உறவுகளை கற்பிதம் பண்ணுகிறது இந்த ஒரு மனம். ஆனால் இந்த மனமோ மாயை. அப்போ இருக்கிறது என்னது மட்டுமே தான்? இங்க ஒரு தூய அறிவு மட்டுமே தான் பிரகாசிக்கிறது. இந்த தூய அறிவினுடைய அதிஷ்டானத்தில் தான் இந்த ஒரு மனம் என்ற மாயை இங்கே லீலைகளை புரிந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த லீலைகளை புரிந்து கொண்டிருக்கிறவன் யாரு? ஈஸ்வரன். அப்ப அங்க அவன் ஏன் பண்ணணும்? அது அவனுடைய விருப்பம். இது என்னுடைய விருப்பம் இல்ல, அது அவனுடைய விருப்பம். அப்படி என்றால் இங்கே வாழ்வது யார்? அவன்தான் வாழ்கிறான், நான் வாழவே இல்லை. நான் இங்க தூய அறிவு மாத்திரமாகவே இருக்கிறேன். ஏன்னா நம்ம இதுவரைக்கும் நம்ம படிச்சதுலவையே என்னதுதான் பார்த்திருக்கிறோம்? மனம்தான் வெளிப்படக்கூடிய அறிவு. மனம்தான் அனைத்தையுமே அறிகிறது. அப்ப மனம்தான் அனைத்தையும் இது இப்படி என்று அறிந்து கொண்டு அதில் ஒரு பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்வதும் இந்த மனம்தானே தவிர வாஸ்தவத்தில் இந்த ஒரு மனமும் என்னுடைய மனமே இல்லை. இல்லையா? இப்ப புரிஞ்சு போச்சா? அப்போ இங்க இருப்பது எல்லாம் தூய அறிவு மாத்திரமே. இங்க அந்த அறிவை தவிர வேறு ஒன்றுமே இங்கே இல்லை. இத நான் எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த ஞானம் வந்து விட்டதனால் இங்கே காரண காரிய விளைவுகளில் இருந்து நான் தப்பித்துக் கொள்வேன் என்பதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, ஒருவன் என்ன பண்ணுகிறான் என்றால் இதுவரைக்கும் தான் செய்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே அவன் ஆலோசிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம்.
குழந்தையாக பிறந்தது முதல் இந்த காலம் வரை, இந்த நிமிஷம் வரை தனிமையில் அமர்ந்து அவன் என்ன செய்கிறான்? இத்தனை வருடங்களாக அவன் செய்து வருகின்ற புண்ணிய பாவங்களை எல்லாவற்றையும் அவன் சிந்தித்து பார்க்கிறான். ஏனென்றால் இதற்கு முன்னாடி நமக்கு செய்த புண்ணிய பாவங்கள் எல்லாம் அவர்களை பற்றுகிறது. செயலினுடைய கர்ம விளைவுகள் எல்லாமே அவனை பற்றுகிறது அப்படிங்கிறது நம்ம சொல்றது சாஸ்திரங்கள் ஒரு பக்கத்துல. அப்படி என்றால் நான் எவ்வாறான விஷயங்களை நான் செய்திருக்கிறேன். அப்ப இவன் என்ன பண்றான்? அப்ப நான் பூர்வ ஜென்மத்துல ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணி இருக்கிறேன். பூர்வ ஜென்மத்துல நான் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணி இருக்கிறேன். அந்த புண்ணியத்தினுடைய பலனினால்தான் இந்த ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியங்களை எல்லாம், அதாவது முன் ஜென்மத்தில நான் செய்த புண்ணியங்கள் ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பதனால தான் எனக்கு இந்த ஒரு மானிட பிறவி எனக்கு கிடைச்சிருக்கிறது. இந்த மானிட பிறவி எனக்கு கிடைத்திருந்தாலும் இந்த மானிட பிறவியின் நான் என்ன பண்ணுகிறேன்? பூர்வ ஜென்மத்துல பண்ணியிருக்கக்கூடிய ஏதோ ஒரு புண்ணிய பலனால அந்த புண்ணிய பலனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுகிறேன்? தனவானுடைய வீட்டிலேயோ அல்லது அல்ப தனவானுடைய வீட்டிலேயோ அல்லது சுகமாக வாழக்கூடிய இடத்திலேயோ நான் பிறக்கிறேன். அப்போ பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் செய்த பலனினால்தான் இது எல்லாமே எனக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்பது நான் நிச்சயிக்கிறேன். இல்லை என்றால் எனக்கு ரோஜா பூ ரொம்பவே பிடிக்கும். ரோஜாவை பிடிக்காதவர்கள் யாருமே இருக்கவே முடியாது. அப்படி என்றால் ரோஜாவாக பிறக்க ஆசைப்படுகிறாயா என்று உங்களிடம் ஒரு கேள்வி வைத்தால், நான் ரோஜாவாக பிறக்க விரும்பவில்லை, நான் மனிதனாகவே பிறக்க விரும்புகிறேன் என்றுதான் சொல்லுவோம். அதிலும் ஒரு வாய்ப்பு தரப்பட்டு கேட்கப்பட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு பட்டர்ஃப்ளை ரொம்ப பிடிக்கும், அதனால நான் பட்டர்ஃப்ளையாட்டு நான் பறக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். சகல சம்பத்துகளையும் அனுபவிக்க கூடிய இந்த ஒரு மனித பிறவியை தான் நாம கேட்போம். அப்போ இங்க பூர்வ புண்ணியத்துல நாம ஏதோ ஒரு அதனுடைய பலனாலதான் நமக்கு இந்த ஒரு மானிட பிறவி கிடைத்திருக்கிறது. அந்த புண்ணியத்தினுடைய பலனாலதான் எனக்கு இந்த அத்தியாத்ம ஞானம் என்பது என்னுடைய காதில் விழுகிறது. இந்த விஷயங்கள் எல்லாமே என்னை சிந்தித்து பார்க்க வைக்கிறது. அப்ப இது எல்லாமே அந்த புண்ணிய பலனாலதான். சரி, அப்ப ஏதோ ஒரு ஜென்மால பண்ணிய இந்த ஒரு புண்ணிய பலன் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வைத்திருக்கிறது. சரி, அப்போ முன்னாடி பண்ணினதனுடைய பலன் நான் இப்ப எப்படி அனுபவிக்கிறேங்கிறது வாழ்க்கை முறை, நமது வாழ்க்கை முறையிலவே நமக்கு தெரிஞ்சிடும். இதை யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு இல்லை. அவரவர்களுடைய வாழ்க்கை அனுபவம், வாழ்வியல் அனுபவங்கள் அவரவரை சார்ந்தது. இதுல ஒருத்தர் வசதி ஒருத்தர் தாழ்த்திங்கிறது கிடையாது. இப்போ அவர்கள் அதே விஷயத்தை இப்போ நான் பிறந்ததுல இருந்து நான் இந்த வயசு வரைக்கும் நான் என்னென்ன நல்லது செய்தேன், நான் என்னென்ன தவறுகள் செய்தேன் அப்படிங்கக்கூடியதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என்னது, நான் என்னென்ன விஷயங்களை செய்திருக்கிறேனோ செய்திருக்கிறதனுடைய பலனினாக நான் இனிமேல் அடுத்த பிறவிகளை நான் அறிந்து கொள்ள முடியும். எப்படி இந்த புண்ணிய பலன்களை ஒருவன் சிந்திக்கிறானோ அதே போலதான் இந்த பாவ கர்மாக்களை சிந்திக்கக்கூடியவன். நான் இவ்வாறு கஷ்டப்படுகிறேன், அப்ப ஏதோ ஒரு தவறை நான் பண்ணி இருக்கிறேன். நமக்கு எந்த தவறுன்னு ஆராயவே வேண்டாம். முன் ஜென்மத்துல ஏதோ ஒரு தவறு நான் செய்திருக்கிறேன், அந்த தவறினுடைய பலனால நான் இவ்வாறு இருக்கிறேன். அப்ப இனிமேல் நானும் கஷ்டப்படாமல் இருக்கக்கூடிய நிலையே நான் வாழ வேண்டும் என்றால் இப்பொழுது நான் சரி பண்ணி கொள்ளணும் இல்லையா? அந்த தவறுகளை நான் இதுவரை செய்திருக்கிறேன்னா அந்த விஷயங்கள்ல இருந்து நான் வெளியில வரணும். ஒவ்வொரு தினமும் நம்மளுக்கு ஒரு நாள் விடியும் பொழுது எல்லாமே நான் இன்று மரணப்பிடியிலிருந்து தப்பித்துக் கொண்டோம் என்பதாக அமைகிறது. அப்ப நான் இன்று வரையில் நான் என்ன நல்லது செய்தேன், நான் என்ன கெட்டது செய்தேன் என்பதை சற்று ஆலோசித்து இனி வரப்போகக்கூடிய ஜென்மத்துல நான் எப்படிப்பட்டவனாக பிறக்க போகிறேனோ அதை ஆராய்ந்து பார்க்கிறான் புத்தி உள்ளவன்.
இவ்வாறு எவன் எப்படி ஆராய்ச்சி பண்ணுகிறானோ அதே போலதான் இவனும் என்ன பண்றான், பாவம் பண்ணுகிறவனும் அவன் அதே மாதிரி நான் என்னென்ன பாவங்களை எல்லாமே நான் செய்தேனோ அப்படி என்றால் நான் அதனை எல்லாமே நான் தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். அப்போ இது எல்லாமேயே மனசங்கல்பமாக விளங்குகின்ற விஷயங்கள் தானே காரணமே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு தானிய கிடங்கு மொத்தமாட்டு சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிடங்கில் இருந்து கட்டி வைத்த தானியத்திலிருந்து கொஞ்சமா நாம எடுத்து என்ன பண்ணுகிறோம், பக்குவப்படுத்தி நாம அதை சாப்பிடுறோம். இந்த சாப்பிடுகிறோம் அல்லவா, சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அல்லவா, இதுதான் இந்த பிராரப்தம்ங்கிறது. அப்போ கர்மத்திற்கு காரணம் மனோசங்கல்பமாக ஒருவன் யாதேனும் ஒரு பலனை அடைவதற்கு மனதில் சங்கல்பித்துக் கொள்ளுறதுதான் காரணம். அப்ப அவன் என்ன பண்றான், இனிமேலும் நான் ஒரு காரியத்தை அது இந்த பலனுக்காக நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சங்கல்பத்தை வைக்கும் பொழுதே என்ன ஆகிறது, அது ஆகாமியமாக சேரப்படுகிறது. அப்ப இந்த மாதிரியான சங்கல்பங்கள் எண்ணங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்தது சஞ்சிதமாக பண்ணப்படுகிறது. ஆனா பாருங்களேன், என்னுடைய கர்மா நான் இதவ்வளவுமையே அனுபவிக்க வேண்டியிருக்கு, ஏன் தலையில எழுத்து நான் இதவ்வளவுமையே அனுபவிக்கிறேன், எனக்கு விதி நான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு மனித பிறவி உங்களுக்கு தரப்படவில்லை. இதோ தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, நான் இவற்றை எல்லாம் அனுபவிப்பதற்காக ஒரு பிறவியை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய தலையில் எழுத்துன்னு புலம்புவதற்கு இது இந்த பிறவி தரப்படவில்லை. ஆகையினால் பிறந்த ஒரு பிறப்பு ஏதோ ஒரு புண்ணிய பலனால இந்த ஒரு மானிட பிறவி, மானிட தேகம் நமக்கு கிடைத்து விட்டாலும் இந்த தேகத்தை வைத்து அந்த அத்தனை கர்மங்களையும் அழித்து நெருப்புல பஸ்மமாக்கி விட்டுறணும். அப்ப அதுக்கு என்னதுதான் வழி, ஞானம்ங்க கூடிய ஒரு நெருப்புல அது எப்பொழுதும் சாம்பலாக எரிக்கப்படுகின்றதோ அப்பொழுதுதான் அவன் முக்தனாகிறான். ஒரு பஞ்சு பொதியில ஒரு நெருப்பு பொறி பட்ட உடனேயே அந்த பஞ்சு பொதி எல்லாமே எப்படி எரிந்து சாம்பலாகிறதோ அது போலவேயே இவன் தன்னை ஆத்மா என்று உணரக்கூடிய, தன்னை தூய அறிவாக உணரக்கூடிய சமயம், தான் தூய அறிவு என்று உணரக்கூடிய அந்த ஒரு தருணத்திலேயே அவனுடைய அத்தனை கர்மங்களும் அங்கே எரிந்து சாம்பலாகி விடுகின்றன. சரி, ஆனால் நான் ஒரு தேகத்தை எடுத்து வந்து விட்டேனே, அப்படி என்றால் அந்த பிராரப்த கர்மங்களை நான் புசிப்பதற்காக வேண்டி நான் கொஞ்சம் தானியத்தை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் இல்லையா, கொஞ்சம் தானியத்தை எடுத்து வச்சு இது எனக்கு வேண்டும் என்று நான் வைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் இந்த பிராரப்த கர்மங்களை அனுபவித்தே தீர வேண்டும். அப்ப புண்ணிய பாவங்கள் செய்வதானால் சரீரம் எடுத்து அந்த புண்ணிய பாவங்களை அனுபவித்தே தீர வேண்டும். அப்படியானால் நாம் எப்படி இருக்க வேண்டும், அனைத்தையும் ஈஸ்வரார்ப்பணமாக செய்து வந்தால் இந்த புண்ணிய பாவங்கள் இங்க கூடிய இந்த ஒரு சஞ்சிதத்திற்கு அது போய் சேராது. அது ஈஸ்வரனை சேருமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணினாலும் அதுவும் அது ஈஸ்வரனை போய் சேருமே அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது பூர்வ சஞ்சித கர்மாக்களை முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பஞ்சு பொதியில இந்த ஒரு ஞானம்ங்கிறத வச்சு போடுற மாதிரி அதுவும் என்ன பண்ணிடுறது, பூராமையே எரிஞ்சு பஸ்மமாகி விடுகிறது. அப்ப என்ன ஆகிறது, எந்த எண்ணங்களுமேயே இல்லாமல், விஷய எண்ணங்கள் ஏதுமே இல்லாமல் மனதை பரிசுத்தமாக வைத்து இருப்பதுதான் ஒரே வழி, வேற வழியே இல்லை. அப்ப புத்திமான்கள் என்ன பண்ணுகிறார்கள், புத்திமான் என்றால் இந்த விஷயத்தை உணர்கிறவர்கள், மனதினுடைய சேஷ்டை தான் அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள், சகல விஷயங்களை சங்கல்பிக்க கூடிய அந்த ஒரு மனதை அந்த இருந்து விலக்கி வைத்து பரமார்த்த சொரூபத்திலேயே நிறுத்தி இருப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்ப பிராரப்தத்தை தெரிஞ்சாச்சு, தேகம் விடுறது வரைக்கும் இந்த ஒரு தேகத்தை வச்சுக்கிட்டு தான் ஆகணும். நான் ஞானத்தை அடைந்து விட்டேன்ங்கிறதுனால நான் சூசைட் பண்ணிக்க முடியாது.
அங்க உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்ப ஞானம் அடைந்து விட்டாலும், ஞானம் நான் தூய அறிவுதான் என்பதை நான் உணர்ந்து அதில் எனக்கு தெளிவு ஏற்பட்டு விட்டாலும், இந்த தேகம் இருக்கும் வரையில் மனம் எந்த நிமிடம் வேண்டும் என்றாலும் விஷய சுகங்களுக்கு உள்ளே மாறுபட்டு காணப்படும். ஆகையினால் இந்த மனம் வெளி விஷயங்கள்ல ஈடுபடுவதை நான் இந்த பிரம்ம சிந்தனைக்குள்ள நான் நுழைக்கிறேன். பரமாத்மா ஸ்வரூபத்தில் நான் நிலை நிறுத்துவதற்கு நான் என்னென்ன வழி உண்டுமோ நான் அதை செய்கிறேன் அப்படிங்கிறத நிச்சயம் பண்ணி அந்த பரமாத்மாவின் இடத்திலேயே மனதை சதா காலமும் லயிக்க செய்கிறான். அப்படி செய்யும் பொழுது இவன் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமேயே இங்கே தனித்த நான் செய்வது இல்லை. இங்கே பவானி செய்யறது இல்ல, சோழன் ஐயா செய்யறது இல்ல, கோட்டீஸ்வரி அம்மா செய்யறது இல்ல. இங்க காரியங்கள் செய்வது எல்லாம் அந்த ஈஸ்வரன் இந்த ஒரு உடம்பை வைத்துக் கொண்டு இந்த ஈஸ்வரன் அவனுடைய மனதினால் காரியங்களை எல்லாம் மாற்றுகின்றான். இங்கே தனித்த நான் என்பது எப்பொழுதுமேயே இல்லை. அப்படியானால் அப்படி செய்யும் பொழுதுதான் சித்த சித்தி கிடைக்கிறது. அந்த சித்த சித்தியினால ஞானம் கிடைக்கிறது. அந்த ஞானத்தினால் மோட்சம் எப்போ? வாழக்கூடிய காலத்திலவேயே. அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? மனதை வெளி விவகாரங்கள்ல ஓடாம நிறுத்தி பரமாத்மா சுரூபத்தில் லயிக்க செய்யறது மட்டும்தான். அதை அறிந்து கொண்டு அதனை சாதனை செய்து விட்டால் எனக்கு நற்கதி, வேற வழியே இல்லை. இதுக்கு கைவல்ய உபனிஷத்து என்ன சொல்லுகிறது? அனேன ஞானம் ஆப்னோதி சம்சாரார்ணவ நாசனம் தஸ்மாத் ஏவம் விதித்வைவம் கைவல்யம் பலமஸ்னுதே கைவல்யம் இதி. அனேன ஞானம் ஆப்னோதி சம்சாரார்ணவ நாசனம் தஸ்மாத் ஏவம் விதித்வைனம் கைவல்யம் பலமஸ்னுதே கைவல்யம் பலமஸ்னுத இதி. பரமாத்மா தத்துவத்தை உணர்வதன் மூலம் தன்னை ஒருவன் அறிந்து கொள்வதனால் அவன் தூய்மை அடைந்தவனாகி அவன் பிறவி கடலை நாசம் செய்கிறான் என்று உபனிஷத்து சொல்லுகிறது. எப்போ? அவன் இறந்ததுக்கு அப்புறமா நாசம் செய்யல, வாழும் காலத்திலேயே அவன் நாசம் செய்கிறான். இதுதான் பிரமாணம், உபனிஷத்துக்கள் தான் பிரமாணம். அவன் என்ன பண்ணுகிறான்? வாழும் காலத்திலேயே அவன் சம்சார துக்கத்தை நாசம் செய்கிறான். வாழும் காலத்திலேயே முக்தி ஸ்வரூபத்திலே அவனே திளைத்து நிற்கிறான். அதுதான் முக்தி ஸ்வரூபம் என்கிறது. ராமரை பத்தி நாம கேட்டிருக்கிறோம், கிருஷ்ணரை பத்தி எல்லாமே நாம கேட்டிருக்கிறோம். ராமரையும் பத்தி கேட்டிருக்கிறோம், கிருஷ்ணருடைய கதைகள் எல்லாமே நாம படிச்சிருக்கிறோம். அப்ப அது எல்லாமே சமஷ்டி புண்ணியத்தினால தோன்றுவதனால் சாதுக்களுக்கு அவர்கள் சந்தோஷத்தினை தருபவர்களாகவும், சமஷ்டி பாவத்தினால் அவர்கள் அசுரர்களுக்கு துன்பம் தருபவர்களாகவும் இருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் அவர்களினுடைய சரீரம் யோகிகளின் சரீரம் போல பஞ்சபூதத்தால் ஆன சரீரம் இல்லை. ஆனால் அதற்கு மாறாக சைத்தன்யத்தை சார்ந்ததாக இருக்கக்கூடிய மாயையினுடைய தோற்றம், மாயையினுடைய ஒரு மாறுபட்ட ஒரு தோற்றம். அப்படின்னா அவர்களுக்கு ஞானம் எப்படி ஏற்பட்டதுனால இது ஞானம் ஏற்படவில்லை என்றால் இல்லை. அப்படி என்றால் வாழும் காலத்திலேயே ராமரும் சரி கிருஷ்ணரும் சரி தெய்வ அவதாரங்கள் என்றாலும் அவர்களும் குறிப்பிட்ட அந்த ஒரு மனித தேகத்தை எடுத்து வந்ததின் பிறகு அந்த ஆத்ம ஞானத்தினால்தான் அவர்கள் இதனை அனுபூதிகளை அடைந்திருக்கிறார்கள். ராமர் வாழ்ந்த காலத்திலேயே ராமருடைய குருவாக வசிஷ்டர் உபதேசிக்கிறார், யோக வாசிஷ்டம். கிருஷ்ணருக்கு சாந்திபனி முனிவர் குருவாக இருந்து தத்துவ உபதேசங்களை செய்கிறார். அப்ப என்ன ஆகிறது? ஜீவர்களுக்கே ஆத்ம ஞானம் உண்டானதும் தான் நான் பிரம்மம் கூடிய அந்த மறைத்திருக்கக்கூடிய, அதாவது நான் பிரம்மம் கூடிய விஷயம் அங்கே அந்த ஒரு அகங்காரம் அங்கே அழிகின்றது.
அந்த ஆத்ம ஞானம் உண்டானதுனால தான் நான் பிரம்மமாக இருக்கிறேன் கூடிய அகங்காரமும் அழியணும். நான் பிரம்மம்னு சொல்லிக்கிட்டே இருந்து நான் பிரம்மமாக இருக்கிறேன், ஆகையினால் நான் இவர்களை இவ்வாறு வதம் பண்ணுவேன், நான் பிரம்மம், இது நான் செய்யவில்லை, அது எனக்குள்ளே இருந்து அவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லி தகாத அட்டகாசங்கள் எல்லாத்தையுமே பண்ணி அனைத்து அநீதிகளையும் செய்யறத சாஸ்திரம் ஏத்துக்கல. அப்ப என்ன ஆகுறது? ஆத்ம ஞானம் உண்டானதும் நான் பிரம்மங்க கூடிய ஆணவம் அங்கே அழிகிறது. ஆனால் இங்கே பகவான் என்பதனுடைய பொருளை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற ஞானம் இங்கே அது அகங்காரமற்றதாக இருப்பதினால் அது தன்னில் தானாகவே ஒளிர்வதாக அவர்களுக்கு இருக்கின்றது. அப்ப அங்க ஒரு விஷய பிரகாசம் அங்கே இல்ல. இறைவனுக்கு நான் இதை செய்கிறேன், நான் இதை செய்ய போகிறேன்ங்கிறதுனால அவருக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் அவர்களுடைய சரீரமும் அந்த மாயா காரியம் என்பதனால் அது பிரம்மம் இல்லை, அதுவும் ஒரு தோற்றம் மாத்திரமே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதே காரணத்தினால ஜீவன் ஈஸ்வரனில் இருந்து வேறுபட்டவனாக இருக்கிறான் கூடிய வேறுபட்ட அறிவை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் உண்மையில் ஈஸ்வர தன்மையோ அல்லது ஜீவத்தன்மையோ இல்லை. காரணம் அங்கே அறியாமையினால தோன்றக்கூடிய இந்த ஒரு ஜீவத்தன்மை அஜ்ஞானத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரதிபிம்பம் தான். அப்ப என்ன ஆகிறது? ஈஸ்வரனுக்கும் அந்த கூடிய உபதேசம் பொருந்தும். ஜீவனுக்கு தான் தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கிறாய். அப்ப அகங்காரத்துல இருக்கிறவனுக்கும் என்ன சொல்றது? மாயைக்கும் என்ன சொல்லுகிறது? மாயைங்கிறது என்ன சொல்றோம்? சுத்த அறிவு, சுத்த மனம். அங்க என்னவாட்ட பார்க்கப்படுகிறது? ஈஸ்வரனாக பார்க்கப்படுகிறது. அங்கேயும் அகங்காரம் வந்துடுச்சுன்னா அட்டகாசம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறது. நான் இந்த காரியத்தை செய்வேன், என்னால இதெல்லாம் சாதிக்க முடியும், எனக்கு இத்தனை சித்துக்கள் இருக்கின்றன, நான் கடலை தண்ணீராக மாற்றி விடுவேன், கடலை என் கைக்குள் நான் வைத்துக் கொள்வேன், கடல் நீரையே வற்ற செய்து விடுவேன். இதெல்லாமே அந்த ஈஸ்வர தன்மையில இருக்கக்கூடிய அந்த ஒரு அகங்காரம் பேசுது. அப்படி என்றால் அந்த அகங்காரத்தை போக்குவதற்கு அதே தத்துவமசி கூடிய உபதேசம் ஈஸ்வர தன்மைக்கும் பொருந்தும். அப்ப என்ன ஆகிறது? தத்துவம் அசி, தத்துவம் அசி. அப்ப அதுங்கிறது ஈஸ்வரன், துவம் என்பது ஜீவன். இங்கே நீயே ஈஸ்வரன், நீயேதான் அதுவாக இருக்கிறாய், நீயேதான் ஜீவனாக இருக்கிறாய். ஈஸ்வரன் நீயே ஜீவனாக இருக்கிறாய். அந்த அகங்காரம் அழிந்த நிலையில் ஈஸ்வரன் நீயே பிரம்மமாக இருக்கிறாய். முடிஞ்சு போயிடுச்சா? அப்போ ஜீவன் வேற ஈஸ்வரன் வேற கிடையாது. ஆனால் ஈஸ்வரன் தான் இங்கே ஜீவனாக மனதினுடைய கற்பிதத்தினால இங்க உட்கார்ந்து ஜீவன் தன்னைத்தானே சொல்லிக்கிறானே தவிர அவனும் சுத்த சைத்தன்யம் தான். அப்ப அங்க ஜீவனும் சைத்தன்யம் தான், ஈஸ்வரனும் சைத்தன்யம் தான். இது எல்லாமே அந்த சுத்த சைத்தன்யத்தினுடைய அதிஷ்டானத்துலதான் இருக்கிறது. இந்த அதிஷ்டானத்தை தவிர அங்கே வேறு ஒன்றும் இல்லை. அப்ப என்ன ஆகிறது? வேதாந்த வாக்கியங்களினாலையும் சத்குருவினுடைய உபதேசத்தினாலும் எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் எல்லாருக்குமே அந்த பிரம்ம புத்தியானது தான் பிரம்மம் தான் இருக்கிறது என்ற அந்த ஒரு பிரம்ம புத்தி எப்பொழுது உண்டாகிறதோ அந்த சமயத்தில் அவர்கள் ஜீவன் முக்தர்கள். இதை யார் உணர்ந்து கொள்கிறார்களோ அவன் ஜீவன் முக்தன். எல்லா உயிரினங்களுக்குள்ளும் அதுவேதான் இருக்கிறது, அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி என்றால் அந்த பிரம்ம புத்தி இந்த ஒரு பிரம்ம புத்தி பாவனையில, அதாவது இந்த பிரம்ம பாவனையிலவே பாக்குறது. அங்கே தன்னுடைய இந்த விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே புருஷன் என்னவாட்டிருப்பான்? பிரம்மம் இந்த ஒரு உருவத்துல எனக்கிட்டக்க சோறு பொங்கி போடுன்னு கேக்குது, நான் அதுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணுகிறேன், இறைவனுக்கு நான் ஒரு சேவை செய்கிறேன். போயிடுச்சா? அப்ப அந்த இடத்துல சண்டை சச்சரவு எங்க வரும்? வராதுல்ல. என்னுடைய குழந்தை அடம்பிடிக்கிறான், இது பிரம்மம் இந்த ஒரு உருவத்தில உட்கார்ந்திருந்து எனக்கு இது வேண்டும் என்று அடம்பிடிக்கிறது, கொடுத்து விட்டு போவோம். ஆனால் என்ன செய்வோம்? ஒரு குரு இங்க இருந்து இந்த ஞானம் உண்டாவதற்கு ஒரு குரு தேவைப்படுவது போல அவன் செய்யக்கூடிய விஷயங்கள்ல நல்லது தீயதை எடுத்து சொல்லி நாம் அவனை திருத்துறதுக்கு முயற்சி தான் பண்ண முடியுமே தவிர நீ இதைத்தான் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. அந்த ஒரு தெளிவு வரதுனால நாம எதுக்குள்ளேயும் போராடவே மாட்டோம், ரிலாக்ஸ்டா ரொம்ப சந்தோஷமாட்டு உட்கார்ந்துருப்போம். பிணைப்புகள் இல்லாத சந்தோஷம்.
அப்போ ஜீவன் முக்தி அப்படிங்கிறது என்னது? உயிரோடு இருக்கும் பொழுதே முக்தி நிலை, மோட்ச நிலை. இவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே சாஸ்திரத்தினை முறையாக ஆச்சாரியனிடத்திலிருந்து முறையாக கற்று அதனையே சிந்தித்து அதன் மூலம் தெளிவை அடைந்திருக்கிறார்கள். இந்த தெளிவினால் அவர்களுக்கு அறியாமை அழிவுற்று இருக்கிறது. அப்படி என்றால் அந்த அறியாமை என்பது அழிவுற்றது மட்டுமே எல்லாம் மறைக்கக்கூடிய இது இல்லை என்பதை, இங்கே பிரம்மம் இல்லை, நான் மட்டுமே தான் இருக்கிறேன் என்பதற்குண்டான இந்த தன்னை ஒரு பாவிக்கிறது இல்லையா? கடவுள்லாம் எங்கேயா இருக்கிறாங்க கூடிய புலம்பலும் போயிடுச்சு. இங்கே காணக்கூடிய தோற்றங்கள் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு கற்பிதங்களும் போயிடுச்சு. அப்படி போகிறதுனால என்ன ஆகிறார்கள்? பிரம்ம நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். பிரம்மவித் பிரம்மைவ பவதி. பிரம்மத்தினை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிறான். அப்படி என்றால் விதேக முக்தி என்பது உடல் விழுந்த பின் இறந்த பின் முக்தி அல்லது மோட்சம். இதுதான். எவ்வாறு நான் உடல், நான் மனிதன், நான் பிராமணன், நான் சூத்திரன் கூடிய ஒரு தீர்மானமோ, அல்லது நான் பிராமணன் இல்லை, நான் சூத்திரன் இல்லை, நான் மனிதன் இல்லை, நான் ஞானி அப்படிங்கிற மாதிரியான அபிமானங்கள் இவையெல்லாம் சாராத ஒரு பற்றற்ற ஒரு சச்சிதானந்த இயல்பினன், அவனே பிரகாச ரூபனாக இருக்கிறான், அவனே எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கிறான், அவனே சிதாகாச ரூபன் என்று ஒரு தீர்மானமான அபரோக்ஷமான ஒரு அறிவுடையவன் அந்த ஜீவன் முக்தனாகிறான். இந்த சாஸ்திரங்கள் மூலமாக தெரிந்ததுனால் நான் ஞானின்னு சொல்லிக்கிறதுல கூட அவனுக்கு என்ன பெருமை இருக்கு? கடவுள்கிட்ட போய் நான் கடவுள் நான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன பண்ணுவான்? உலகத்துல உள்ளவர்கள் வெற்றி செஞ்சிருவாங்க. நீ கடவுளா? நான் சோதனை பண்ணி பாக்குறேன், நீ இதை தங்க மாத்து, நான் அப்பதான் நான் உன்னை கடவுள்னு நான் ஒத்துக்குவேன்பா. அப்ப உடனே இறைவனும் என்ன பண்ணுகிறான்? அப்படியா, வாப்பா, நான் என்னை கடவுள் என்று நான் நிரூபிக்கிறேன், நான் இதை தங்கமாக வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கத்தை மாத்தி மாத்தி கொடுத்தான்னு உண்டுமானா, அவன் ஒரு தங்கத்தை மாத்த மாட்டான். ஊரார் அவ்வளவு தீமையை கொண்டு வந்து, உலகத்துல உள்ளவங்களை எல்லா தீமையை கொண்டு வந்து என்ன பண்ணிடுவான்? இதையெல்லாம் தங்கமாக மாற்று, நான் இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், அவர்கள் அப்படித்தான் நம்புவார்கள் அப்படின்ற மாதிரி எல்லாமே கொண்டு வந்து கடைசி இங்க வச்சு என்ன பண்ணிரும்? கடவுளை வைத்து ஒரு பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கோம். இங்க இப்பவும் அதுதானே நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. நாம அதை நிறைய அனுபவங்கள்ல நிறைய பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகையினால் உண்மையான ஒரு தன்னை ஞானி என்று சொல்வதில் கூட எந்த ஒரு விதமான பெருமையும் இல்லை. அப்போ அதனால அவன் எப்படி இருக்கிறான்? பற்றற்று இருக்கிறான், சச்சிதானந்த இயல்பினனாக இருக்கிறான், பிரகாச ஸ்வரூபனாக இருக்கிறான். அவன் தன்னையே எல்லாவற்றிலும் ஊடுருவி பார்க்கிறான். இங்கே அவன் இல்லை, இங்கே நானே தான் அந்த உடம்பிலும் நானே தான் இருக்கிறேன் என்பதாக அவன் பார்க்கிறான். இப்படி தீர்மானமாக ஒரு அபரோக்ஷமான அறிவை அவன் அடைகிறான். அப்ப பிரம்மமாகவேயே நான் இருக்கிறேன் என்ற அந்த ஒரு அபரோக்ஷமான அறிவினால் எல்லா கர்மத்திலும் இருந்து அவன் விடுதலை அடைந்தவன் ஆகிறான். அப்ப அவனுக்கு எந்த கர்மமும் இல்லை. அப்ப என்ன செய்கிறது? அந்த ஒரு ஞானம் இருக்கிறதே, அந்த ஒரு ஞானம் என்ன? எல்லா கர்மங்களையும் ஒரு வறுக்கப்பட்ட விதையினை போல முளைக்க வைக்கக்கூடிய சாமர்த்தியம் இல்லாத அது ஆகிவிடச் செய்கிறது. ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. இது ஸ்மிருதி. எவ்வாறு நெருப்பானது அந்த ஒரு பொருளை முழுவதுமாக எரித்து, அதுல கொடுக்கப்பட்ட பொருளை, நெருப்புல கொடுக்கப்பட்ட ஒரு பொருளை முழுவதுமாக எரித்து சாம்பலாக்குகிறதோ அதுபோல ஞானம் என்னும் நெருப்பு அது எல்லா கர்மங்களையுமே எழித்து சாம்பலாக்குகிறது என்பது பிரமாணம். இத நம்பணும். இதுல நம்பிக்கையே இல்லைன்னு வைங்களேன். சாஸ்திரத்தின் மேல நம்பிக்கை இல்லை, குருவின் மேல நம்பிக்கையும் இல்லை என்றால் பிறவிகள் அவ்வளவேதான். எப்படி தானிய கிடங்கிலிருந்து சில தினத்திற்கு மட்டும் எடுக்கப்படுகின்ற அந்த ஒரு தானியத்தை போல பிராரத்தம் என்பது இப்பொழுது அனுபவிக்கக்கூடிய ஒரு கர்மம்னு சொன்னோம். அப்போ இந்த பிராரத்தம் மட்டும் அனுபவிப்பதனாலேயே அழியும் என்கிற நிலை இருப்பதினால் அவை எல்லாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படியானால் ஞானம் என்பது உண்டான பின் ஞானியினால் செய்யப்படக்கூடிய பாவ கர்மாக்கள் என்பது எது இருக்கிறதோ அவையெல்லாம் என்ன ஆகின்றனன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அவர் ஏதோ ஒண்ணு உலகத்தினுடைய பார்வைக்கு அவர் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு தானே தெரியுது. அதையும் விமர்சிக்கிறாங்க இல்லையா? இவர் ஞானியாக இருந்து கொண்டு இந்த காரியத்தை செய்கிறார்,
அவர் என்னமோ புண்ணியம் நமக்கு ஏதாவது பேரு கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி புண்ணிய காரியத்தை செய்யறேன்னு சொல்லிட்டு இதவ்வளவு மைய பண்ணிக்கிட்டு போய் பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஒரு ஞானியாக இருந்து கொண்டு இத்தனை பாவ காரியங்களை எல்லாம் சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறார். இந்த மாதிரி எல்லாமே சொல்லுது. நான் செய்த கர்மமானது பலனை கொடுக்காது போனால் அது பலனை கொடுக்காமல் போகாது என்கக்கூடிய ஒரு நியமத்தினால் செய்த கர்மத்தினுடைய பலன் அனுபவிக்க பின்னர் அவருக்கு உடலானது இல்லை என்பதினால் இந்த கர்மங்கள் என்ன ஆகும்ங்கக்கூடிய ஒரு கேள்வியை சாஸ்திரமே நமக்கு விளக்குகிறது. என்ன சஞ்சித கர்மம் இருக்கிறதே அது நான் பிரம்மமே என்கக்கூடிய ஒரு தீர்மானமான அறிவினால் அழிந்து விடுகிறது. ஆகாமிய கர்மவானதும் ஞானத்தினால் அழிகிறது. அந்த ஆகாமிய கர்மாக்களும் தாமரை இலை தண்ணீர் போல ஞானிகளை தீண்டுவதும் இல்லை. அப்போ என்ன செய்கிறது இந்த கர்மாக்கள்? என்ன ஞானிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி பிரிக்கப்படுகிறது என்றால், எவர் ஞானியை போற்றுகின்றார்களோ, எவர் புகழுகின்றார்களோ, எவர் பூஜிக்கின்றார்களோ அவர்களை இந்த ஞானிகள் செய்த ஆகாமிய கர்மத்தினுடைய புண்ணிய பலன்கள் எல்லாம் அவரை சேர்ந்து விடுகிறது. எவர் ஞானியை வெறுக்கின்றார்களோ, தூஷிக்கின்றார்களோ, துன்புறுத்துகின்றார்களோ அவர்களுக்கு ஞானி செய்த எல்லா ஆகாமிய கர்மங்களோ இல்ல எது எது இயலாத பாவ கர்மம்னு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அது எல்லாம் அவர்களை போய் சென்றடைகிறது. அப்ப பாத்தீங்கன்னா அதனால் ஆத்மாவினை அறிந்தவர் சம்சாரத்திலே கடந்து சம்சார என்கிற பிறவி சுழலை கடந்து பிரம்மானந்தத்திலேயே திளைக்கிறார். அப்பொழுது தான் எப்பொழுதும் சச்சிதானந்த பிரம்மமான பரம்பொருளாக இருந்தாலும் அறியாமையினால் தன்னை வெவ்வேறாக நினைத்துக் கொள்வதனால் எவ்வாறு நான் தொலைத்து விட்டதாக நினைத்து தேடக்கூடிய மாலையானது குரு என்பவர் உன்னுடைய கழுத்திலேயே தான் அது இருக்கிறது என்பதை காட்டி கொடுத்து விடுகிறாரோ அப்பொழுது அந்த சந்தேகம் நீங்கியவனாக தன்னுடைய பொருள் தனக்கே கிடைத்து விட்டதை கொண்டு அவன் ஆனந்தப்படுகிறானோ அது போல தன்னுடைய சுயத்தை அறிந்து கொண்டவன் பிரம்மவித்தாகிறான். மாலையெல்லாம் காணவே இல்லைன்னு தேடிட்டு இருக்கும்போது இதை பாருமா உன் கழுத்துலவையே தான் மாலையை போட்டிருக்கிற, உன் கையிலவையே வச்சுக்கிட்டே நீ பொருளை எல்லாம் தேடிக்கொண்டு இருக்கிறாயேன்னு காட்டி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் தேவை. அதே போலத்தான் இங்கே குரு என்பவர் நீ பிரம்மமாகத்தான் இருக்கிறாய் என்பதை காட்டி கொடுக்கிறார். அப்படி அவன் உணரும் பொழுது அந்த பிறவிங்க கூடிய அவன் பிறவி கடலை அவன் கடந்து விடுகிறான். அப்ப அவன் எப்படி இருக்கிறான்? பிரம்மவித் ஆப்னோதி பரம், பிரம்மைவ வேத பிரம்மைவ பவதி, பிரம்மவித் பிரம்மைவ பவதி. அப்ப பிரம்மத்தினை அறிந்தவன் பிரம்மமாகவேயே ஆகின்றான். அப்படிப்பட்டவனுக்கு இந்த உடலை அவன் காசியில விட்டா என்ன, அவன் வேற எங்கேயாவது ஒரு புழு காகம் திங்கக்கூடிய அந்த ஒரு பாலைவனத்துல கொடும் பாலைவனத்திலேயோ எங்க இந்த தேகத்தை விட்டா என்ன? இந்த தேகத்தினால் அவன் விடுபட்டவன் ஆகியிருக்கிறதுனால இந்த உடலை நான் விடுவதற்காக வேண்டி அவன் பயம் கொள்வது இல்லை. தான் அந்த பிரம்மங்கிறதுனால அந்த நிலையிலவே இருப்பதினால அவன் மரணத்தை அவன் கண்டு அவன் பயப்படுவது இல்லை. ஏனென்றால் அவன் இந்த உடல் மனம் புத்தி அனைத்தையும் கடந்து நிற்கிற அந்த பூரணத்துவ நிலையில் அவன் ஆனந்த நிலையில் ஆனந்தத்தை சுகித்து இருக்கிறான். இவ்வாறாக இந்த ஸ்லோகம் நிறைவே அடைகிறது. அடுத்த ஸ்லோகம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். அனைவருக்கும் நன்றி. ஓம் தத்சத்.